அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க, அதுல அது அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதுன வேணாம் தானே. அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைகிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். எதற்கு சொன்னேன்? அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன். இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார். தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் படிச்சேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்கள்